Close your eyes. Keep your spine straight. Oh. 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 உடல் அமைதி, complete relaxation of your body. Prana அமைதி, just watch your breathe. Next, watch your thoughts. Next, Buddhi. Command your Buddhi. தியான காலம் முடியும் வரை எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் அமைதியாக இரு என்று புத்திக்கு கட்டளையிடவும். Giving rest to the Buddhi. Let my Buddhi enjoys the relaxation. Next, giving attitude to your mind. Acceptance. என் மனதில் இருக்கிற குறைகளை, புத்தியில் இருக்கிற குறைகளை, உடம்பில் இருக்கிற குறைகளை, இந்திரியங்களில் இருக்கிற குறைகளை, என் பேச்சில் இருக்கிற குறைகளை, என் நடத்தையில் இருக்கிற குறைகளை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ அதே போல் என் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்களிடம் காணும் மனதில், புத்தியில், இந்திரியங்களில், பேச்சுக்களில், செயல்பாடுகளில் குறைகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். பழகிக் கொள்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் குணத்தின் அடிப்படையில் தான் எண்ணங்களை உருவாக்குகின்றான். ஒவ்வொருவருடைய எண்ணத்திற்கும் காரணம் குணத்தின் அடிப்படையில் எண்ணங்கள் தோன்றுகின்றன. அந்த எண்ணங்கள் தான் பேச்சாகவும் செயல்பாட்டுக்கும் வருகிறது. நான் சத்துவகுணத்தில் இருக்கும்போது ஒரு விதமான செயல்பாட்டையும், ரஜோகுணத்துக்கு வரும்போது வேறு விதமான செயல்பாட்டையும், தமோ குணத்திற்கு வரும்போது வேறு மாதிரியான செயல்பாட்டையும் நான் ஒரு நாளில் காண்கிறேன், அதை ஏற்றும் கொள்கிறேன்.
அதேதான் மற்றவர்களுக்கும். ஒவ்வொருவரும் அந்த குணத்தின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகங்காரத்தில் நின்று முடிவெடுப்பது குறைவு. குணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுக்கிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்ற அறிவை தியான காலத்தில் முறையாக சிந்தித்தால் ஏற்றுக்கொள்ளுதல் சுபாவமாக வரும். இதை 2 நிமிடம் சிந்தித்து அமர்ந்திருக்கவும். எந்த ஒரு மனிதரும் நான் தவறாக பேச வேண்டும், தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அப்படி நடந்து கொள்வது இல்லை. அவரவருடைய குணத்தின் அடிமைகளாக செயல்பட்டு கொண்டு இயலாமையில் இருக்கிறேன். குணத்திற்கு அடிமையாக நானும் இருக்கிறேன், அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய இயலாமையை பார்க்கும் பொழுது மனதில் அக்செப்டன்ஸ் எளிதாக வந்து அமையும். அடுத்து தியான காலத்தில் மனதை இடையூறு தருவது பந்தம். உறவுகளிடம் நாம் கொண்டுள்ள பந்தம். அதிலிருந்து விடுபடுவதற்கு the next attitude அசங்கோகம். இந்த பிறவியில் நான் எந்தெந்த குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று வாழ்கிறேனோ, அது வாழ்க்கைக்கு தேவைக்காக எடுத்துக்கொள்கிறேனோ, necessity of life, the relations are the necessity of life for my mental, physical growth. தவறில்லை. ஆனால் அதில் இருக்கிற உண்மையை சிந்தித்து தெளிவு பெற வேண்டும். இந்த உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் நிலையாக என்னுடன் வருபவர்கள் அல்ல. போன ஜென்மத்தில் நான் கொண்ட உறவுகள் வேறு வேறு. அதற்கு முன் ஜென்மத்தில் நான் கொண்ட உறவுகள் வேறு வேறு. அவர்கள் யாரென்றும் எனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நான் இப்பொழுது கொண்டிருப்பது புது உறவுகள். அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இப்பொழுது இருக்கும் உறவுகள் எதுவும் என்னுடன் வரப்போவது கிடையாது. வேறொரு உறவுகளை அமைத்துக் கொண்டு நான் சந்தோஷமாக வாழத்தான் போகிறேன். எனவே உறவுகள் நித்தியமானது அல்ல. இந்த ஜென்மத்தில் இந்த உறவுகளுடன், இந்த குடும்ப உறுப்பினர்களுடன் வாழும்படி ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். Every family members are given to me by Bhagavan. அதை பிரசாதமாக யார் யார் எப்படி இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனப்பக்குவம். அசங்கோகம்.
இந்த ஞானத்தில் 2 நிமிடம் அமர்ந்திருக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரைசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கும் கரதர்ஷன்.